யோ எப்பவுமே யோசிச்சு நடக்கும், யோசிச்சுட்டே நடக்கக்கூடாது. நான் பேலபிள் ஆஃபென்ஸாக இருந்தால் கூட பொண்ணுங்களுக்கும் மைனஸுக்கும் வேல் கிடைக்கும். Mental depression, bipolar with acute mania. He's currently not in practice. என் முகத்துல பயம் தெரியுதா? என் முகத்துல பயம் தெரியுதா? இல்ல. இன்னொரு வாட்டி கோர்ட்டுக்கு வெளியே அந்த பிரச்சனை டீல் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த மாதிரி அடிக்கடி பயப்பட வேண்டியது இருக்கும். மிஸ்டர் பரத், மீரா, நீங்க பேசுறதுக்கு ஜட்ஜ் சான்ஸ் கொடுப்பாரு. உட்காருங்க. But sir, Just sit down and be quiet. Just sit. I will like to cross your honor. அதுல ரூல் நம்பர் 1, எந்த ஒரு பொண்ணும் எந்த பையனோடையும் தனியா எங்கேயும் போக கூடாது. இதுதான் ரூல் நம்பர் 2. எந்த பொண்ணும் எந்த பையனோடையும் சிரிச்சோ தொட்டோ பேசக்கூடாது. ஏன்னா அந்த பையன் அதை ஒரு ஹிண்டா எடுத்துக்குவான். இதுதான் ரூல் நம்பர் 3. பொண்ணுங்க லேட்டா வரக்கூடாது. ஏன்னா நம்ம ஊர்ல கடிகாரம் உள்ளதான் ஒரு பொண்ணோட கேரக்டர் முடிவு பண்ணுது. இதுதான் ரூல் நம்பர் 4, Your Honor. எந்த ஒரு பொண்ணும் எந்த ஒரு பையன் பக்கத்துலயும் உட்காந்து குடிக்க கூடாது. மீறி குடிச்சா பையனுக்கு அது ஒரு ஹிண்ட். இந்த பொண்ணு நம்ம பக்கத்துலயே உட்காந்து குடிக்கிறான்னா நம்ம கூட படுக்கவும் யோசிக்க மாட்டான்னு நினைச்சுப்பாங்க. பொண்ணுங்க குடிச்சா அவ ஒரு மோசமான கேரக்டர், பசங்க குடிச்சா அது ஜஸ்ட் உடல் நலத்துக்கு தீங்கானது. அதுக்காக பொண்ணுங்க குடிக்கிறத நான் சப்போர்ட் பண்ணல. குடிக்கிறது தப்புனா பொண்ணு குடிச்சாலும் தப்புதான், ஆண் குடிச்சாலும் தப்புதான். ஒழுக்கத்துக்கான அளவுகோல் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமா தான் இருக்கணும். ஆனா ஜீன்ஸ் போடுறது, டிஷர்ட் போடுறது, ஸ்கர்ட் போடுறதெல்லாம் பொண்ணுங்க பண்ணவே கூடாது. ஏன்னா பொண்ணுங்களை அந்த ட்ரெஸ்ல பார்த்தா பாவம் பசங்க உணர்ச்சி வசப்பட்டு தப்பு பண்ணிடுறாங்க. இது நாள் வரைக்கும் நாம தப்பான தசையில போயிட்டு இருக்கோம். முதல்ல நாம பொண்ணுங்களை காப்பாத்துறதை நிறுத்திட்டு பசங்களை தான் பொண்ணுங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும். பசங்களை காப்பாத்திட்டா பொண்ணுங்க தன்னால சேஃப் ஆயிடுவாங்க. சிட்டில இருக்கிற பொண்ணுங்க தனியா இருக்க கூடாது, தனியா வாழக்கூடாது. ஆனா பசங்க தனியா இருக்கலாம். ஏன்னா இண்டிபெண்டான பொண்ணுங்க பசங்களை கன்ஃபியூஸ் பண்ணிடுவாங்க. பேசிட்டு இருக்கும்போது பொண்ணுங்க சிரிக்க கூடாது. அது ஜாலியான விஷயமா இருந்தா கூட முகத்தை சீரியஸா வச்சுட்டு தான் கேட்கணும். முன்னாடி இருந்த மாதிரி பொண்ணுங்க வீட்டுக்குள்ளேயே வச்சுக்குங்க. படிக்க வைக்காதீங்க, வேலைக்கு அனுப்பாதீங்க, மொபைல் கொடுக்காதீங்க, சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. இப்படி நிறைய 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 மாடர்ன் பொண்ணுங்கன்னு சொல்லப்படுறவங்களும் குடும்ப பொண்ணுங்க தான். வேலைக்கு போற பொண்ணுங்களும் குடும்ப பொண்ணுங்க தான். அவங்க ஒன்னும் நாங்க எல்லாத்துக்கும் ரெடின்னு போட மாட்டிட்டு வெளியே சுத்தல. ஆனா இவங்கள மாதிரி வெல் ட்ரெஸ் வெள்ளடிக்கிற பசங்க இன்னைக்கும் ஒரு ஆணாதிக்க மனோபாவத்தோட தான் சுத்துறாங்க. ஒரு பொண்ணோ ஆணோ அவங்க விருப்பத்தை சொல்றது தப்பு இல்ல, ஆனா ஃபோர்ஸ் பண்றது தப்புன்னு இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு புரியறது இல்ல. பேசுறது, சிரிக்கிறது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை வச்சு யாரு நல்ல பொண்ணுங்க யாரு கெட்ட பொண்ணுங்க கை வைக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிடுறாங்க. My client said, "No, Your Honor." And these boys must realize, no தான் அர்த்தம். அந்த பொண்ணு தெரிஞ்சவளா இருக்கலாம், தெரியாதவளா இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம், லவரா இருக்கலாம், குடிச்சிருக்கலாம், செக்ஸ் ஒர்க்கரா இருக்கலாம், ஏன் தன் பொண்டாட்டியாக கூட இருக்கலாம். அவங்க நோன்னு சொன்னா நோ தான். நோ மீன்ஸ் நோ. And when someone says so, you stop.